தூக்கம் வருதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமா முடிச்சிடலாமா இதோட? நிறைய பேருக்கு அப்படியே நல்லா அப்படியே ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணுது? அல்லேலூயா. அந்த வேர் நமக்குள்ள, ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வேறுண்டப்பட்டோம்னா அந்த வேருக்குள்ள இருக்கிற எல்லாமே நமக்குள்ளேயும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நல்ல கோதுமை மணிகளா மாறணும்னா கிறிஸ்துவுக்குள்ள வேறுண்டப்படணும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவங்களும், எல்லா தன்மைகளும், எல்லா குணங்களும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி நமக்குள்ள வரும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ள வரும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிதாவின் சித்தம் செய்ய வைக்கிற அந்த கிருபை எல்லாம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் ஒரு களை விதைக்கப்படுகிறது. என்ன களை? சோர்வு, அசதி. அல்லேலூயா. நிறைய பேர் நைட்டெல்லாம் நிறைய காரியத்தினால முழிச்சிருப்போம். சரீரத்தில் சோர்வு வரலாம். ஆனால் நம்ம தூங்கி கொண்டு இருந்தாலும் நமக்குள்ள என்ன பண்ணணும்? ஆவியில கர்த்தருடைய வசனம் உள்ள போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை நிமித்தமாய் நம்ம விழித்திருக்கிறது நிமித்தமாய் சரீரத்தில் சோர்வுகள், பலவீனங்கள் நிச்சயமாய் வரும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் ஆவியில நம்ம விழிப்புள்ளவர்களாய் உற்சாகத்தோடு காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, வளரட்டும். 30ஆம் வசனத்துல, அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதல்ல எதை பிடுங்க? எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல என்னத்தை பிடுங்கணும்? ஆண்டவர் சொல்றாரு. இதை கடைசி வரைக்கும் விட்டு தான் நம்ம அது வீட்டு எஜமான் அவர் ஓமையா சொல்றாரு, தோட்டக்காரர். ஆனா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, களைகளை அனுதினமும் பிடுங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் என் வாழ்க்கையில என்ன வளர முடியாதபடிக்கு தடுக்கிறதோ அது நான் முதல்ல அதை என்ன பண்ணணும்? பிடுங்கி போடணும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல களையை பிடுங்கி அதையும் ஒரு கட்டு, கோதுமையை பிடிங்கி அதையும் என்ன பண்ண? கட்டு. களையை தனியாவை, கோதுமையை என்ன பண்ண? ஒரு நாள் ஆண்டவர் பிரிக்க போகிறார். அல்லேலூயா. களையெல்லாம் கட்டி ஒரு பக்கமோ, கோதுமையெல்லாம் கட்டி ஒரு பக்கமோ. கோதுமையை என்ன பண்ண போறாரு அப்படின்னா, கட்டி அதை எடுத்துட்டு போய் அந்த போர் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கோதுமையை செடியிலிருந்து பிடிக்கணும்னா ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு போய் அதை என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்லுலையோ ஏதோ ஒரு மரத்துலையோ வச்சு என்ன பண்ணுவாங்க? அடிச்சு அதுல இருக்கிற கோதுமையை தனியா பிரிச்சு அந்த செடியை என்ன பண்ணுவாங்க? தனியா பிரிப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது அந்த கோதுமையை எடுத்து அதை பண்டக சாலையில ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு கூடையிலேயோ போட்டு என்ன பண்ணுவாங்க? சேர்த்து வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, களையை தனியா கட்டு, கோதுமையை தனியா கட்டு. களையை என்ன பண்ணு? களையை பிடிங்க என்ன பண்ணுவாங்க? தூக்கி எடுத்து போடுவாங்க. இல்ல களையெல்லாம் காஞ்சு போனதுக்கப்புறம் மொத்தமா கொளுத்தி என்ன பண்ணிடுவாங்க? கொளுத்தி போடுவாங்க. அல்லேலூயா. இது போலதான் ஆண்டவர் அதுக்கப்புறம் இந்த 37ஆம் வசனத்துல 35ல இருந்து வாசிக்கும் பொழுது, என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இப்போ அதுக்கு முன்னாடி 34ல இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார், ஓமைகளாலே அன்றி அவர்களோடு பேசல. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது 36ல, அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து. அல்லேலூயா. 2-3 ஓமைகள் நான் அதுல தியானிக்கலாம். ஆனா நமக்கு நேரம் இல்லை. இந்த காரியத்தோடு நம்ம முடிச்சிடலாம். அல்லேலூயா. இதுல நிறைய காரியங்கள் ஆண்டவர், கடுகு, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை இன்னொன்னு சொல்ற, முக்கியமான ஒரு காரியம், அதை மாத்திரம் நம்ம தியானிச்சிடலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு ஜனங்களை அனுப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப சீஷர்கள் இயேசுவின் இடத்துல போறாங்க. அல்லேலூயா. அதுபோல நீங்களும் நானும் அனுதினமும் இயேசுவின் இடத்துல போகணும், ஆண்டவர் இடத்துல போகணும், ஆண்டவருடைய சமூகத்துல போகணும். அங்கதான் மறைபொருளை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்க நிறைவேறும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல போய் அமர்ந்தாதான். அல்லேலூயா. அவர் இப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதித்திரமாக,
நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், பிசாசு குட்டி, குட்டி பிசாசு. வேற என்ன சொல்லுவாங்க? சாத்தான் குட்டி. வேற என்ன சொல்லுவாங்க? குட்டி சாத்தான், சைத்தான் கே பச்சா. இது மாதிரி இந்தியில எப்படி வேணாலும் வச்சுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல விதைகள் தேவனுடைய புத்திரர், பொல்லாங்கனுடைய புத்திரர் யாரு? களைகள். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அல்லேலூயா. பாவத்தை விதைக்கிறவன் பிசாசு, களைகளை விதைக்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அறுப்பு உலகத்தின் முடிவு. எப்ப அறுக்க போறாரு? உலகத்தின் முடிவு, அது நெருங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அறுக்கிறவர்கள் யாரு? தேவனுடைய தூதர்கள். அல்லேலூயா. கையில கதிர் அறிவால பிடித்து கொண்டு என்ன பண்ண போறாங்க? இறங்கி வர போறாங்க. கதிர்களை, நல்ல கதிர்களை அறுத்து, கோதுமை மணிகளை அறுத்து, தேவன் வரும் பொழுது அவரோடு கூட பண்டக சாலையிலே பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாய் தேவன் நல்ல கதிர்களை, கோதுமை மணிகளை தம்முடைய பண்டக சாலையிலே தேவ தூதர்கள் மூலமாய் சேர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவிலும் நடக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டு, உலகத்தின் மீது விருப்பப்பட்டு, உலகத்தின் பாவங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் தங்களை அர்ப்பணித்தவர்கள், அதுல பிரியமாய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தோடு கூட அக்கினியும் கந்தகமுமான அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன். இப்ப நமக்கு எல்லாருக்கும் நல்ல காதுகளை, நல்ல கேட்கிற திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் சொல்றாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், கேட்கறதுக்கு காதுள்ளவன். நம்ம கலையாய் இருக்கிறதும் கோதுமை மணிகளாய் மாறி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறதும் நாம வாழ்கிற வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல தான் இருக்கிறது. கடைசியாக அந்த 2 வசனங்களை மாத்திரம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் கண்டு, அந்த பொக்கிஷத்தை கண்டு அதை மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்திலே ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று ஒரு மனுஷன் கேள்விப்பட்ட உடனே தன்னிடத்துல இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்று, தன்னிடத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் வச்சு, எனக்கு என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு மேன்மை இல்லை, இது பொக்கிஷம், இந்த இடத்துல இருக்கிற அந்த பொக்கிஷம் தான் மேலானதுன்னு சொல்லி இருக்கிறத எல்லாத்தையும் விட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த நிலத்தை போய் வாங்குகிறான். அல்லேலூயா. இதை தான் நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்க உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ தேவனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்காக, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான மகிமையான ஆசீர்வாதமான தேவனுடைய ராஜ்யத்திலே, அவர் பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்துல நாமும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதற்கு நாம இந்த பூமியில எதெல்லாம் மேன்மைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட்டுட்டு தேவனிடத்துல வந்து தேவனை பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு மேன்மையா தெரிஞ்சது என்ன தெரியுமா? இந்த நிலத்துல இருக்கிற பொக்கிஷத்தை விட என்கிட்ட இருக்கிறது எதுவுமே பெருசு இல்லை. அல்லேலூயா. இதை எப்ப அவன் உணர்ந்தானோ அப்ப அவன் என்ன பண்ணானா, தன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விற்று போட்டான். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 19:21 வாசிக்க வேண்டாம். ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல போய், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் கேட்டப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கற்பனைகள் எல்லாம் என்ன பண்ண, கை கொள்ளு. ஆண்டவர் சொன்னாரு, நான் என் சிறு வயது தொடங்கி எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், ஒண்ணுல கூட நான் மிஸ்டேக் பண்ணல, எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன் ஆண்டவரை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, ரொம்ப நல்லது, நீ என்ன பண்ணு, ஆனாலும் உன்னிடத்துல நான் எல்லாத்தையும் கண்டிப்பா 10 கற்பனைகளையும் நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்றேன்னு சொல்றவன் கிட்ட என்ன குறை இருந்திருக்கும்? அல்லேலூயா. அப்படின்னா அவன் யோசிக்கல. எதை யோசிக்கல அப்படின்னா,
அந்த 10 கற்பனை ஆண்டவர் சுருக்கி 2 கற்பனையா கொடுத்துட்டாரு. ஒன்று, முதல் 4 கற்பனைகள் ஆண்டவருக்கு, அடுத்த 6 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டுல. இது 2ஆ பிரிச்சு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இதுவே எல்லா கற்பனைகளிலும் பிரதான கற்பனைகள். 2வது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, முதல்ல சொன்ன தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம், காணிக்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு உண்மையா உத்தமமா என்ன பண்ணியிருக்கிறான். ஆனா 2வது இது ஃபாலோ பண்றது போல அவன் என்ன பண்ணியிருக்கிறான், திருப்தி அடைஞ்சிருக்கிறான். நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கேன்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய மிஸ்டேக்க அவர் டைரக்டா சொல்லல. ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ இதுல, அதாவது இந்த கற்பனை நீ ஃபாலோ பண்ணலன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, உன்கிட்ட நிறைய பொருள் பணம் இருக்கு, உன்னிடத்துல இருக்கிறத வச்சு நீ யாரு கூட, இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கலாம், நீ உன்னிடத்துல அன்பு கூர்ந்தது போல நீ பிறனிடத்துல அன்பு இல்லைன்னு ஆண்டவர் நினைச்சிருந்தா இப்படி கற்பனையை சொல்லி அவனுக்கு உணர்த்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றாரு, உன்னிடத்துல நிறைய ஐஸ்வர்யம் பொருள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வித்து அதை நீ இல்லாதவங்களுக்கு, தரித்திரர்களுக்கு, வறுமையில பிச்சைக்காரங்களுக்கு, இது மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணு, கொடுன்னு ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால அவன் மனஸ்தாபப்பட்டு துக்கமுள்ளவனாய் திரும்பி போனான். ஆண்டவர் அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரிடத்துல வந்து துக்கமா திரும்பி போன ஒரே மனுஷன் அவனா தான் இருப்பான். அல்லேலூயா. வந்தவங்க எல்லாருமே பார்வை அடைஞ்சு போனாங்க, குஷ்டரோகம் சுத்தமாகி போனாங்க, உயிரோட எழும்புனாங்க. திமிர்வாதக்காரன் எல்லாம் என்ன பண்ணிட்டான், மேல ஓட்ட பிரிச்சு உள்ள 4 பேர் உள்ள இறக்குனாங்க. அவனெல்லாம் சுகமாகி உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுகையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போன ஆண்டவர் சொன்னாரு. அவனும் போயிட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை செய்த தேவனிடத்துல போன ஒரு மனுஷன் துக்கமா திரும்பி போனான் அப்படின்னா அந்த மனுஷன் யாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சொன்ன வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு எல்லாருக்கும் அவங்க கிரியின்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. நம்ம கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம, ஐயோ இதெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும்னு அவனை போல நம்ம வந்துட்டு போனோம்னா, ஏன் நமக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில துக்கம் நம்மளை மேற்கொள்ளுதுன்னா காரணம் என்னன்னா, அந்த மனுஷனை போல தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. கீழ்ப்படிய மனம் இல்லை, ஒப்பு கொடுக்க மனம் இல்லை, தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னாரு. உன் ஐஸ்வர்யத்தை விட்டுரு, உலகத்தை விட்டுரு, பாவத்தை விட்டுரு, சிற்றின்பங்களை விட்டுரு, உலக ஸ்நேகத்தை விட்டுரு, நீ என்ன பிடிச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கோ விட்டு விடுகிறதற்கு மனசு இல்லாதனால தான் ஆலயத்துக்கு வந்தாலும், ஜெபத்துக்கு வந்தாலும், ஜெபிச்சாலும், ஆராதனை பண்ணாலும், ஆவியில நிரம்பினாலும், துள்ளி குதிச்சாலும், கை தட்டினாலும், பாட்டு பாடினாலும், வீட்டுக்கு போன உடனே என்ன ஆயிடுது, துக்கம் வந்துடுது. அல்லேலூயா. ஆனா துக்கமுகமா நம்ம இனிமே திரும்பி போகவே கூடாது. எத்தனை பேர் உறுதியா சொல்றீங்க, இனி நான் துக்கத்தோடு வந்து துக்கத்தோடு நான் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா என்னுடைய பொக்கிஷம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கு மேலாக தேவனே என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற கடைசியா மத்தேயு 19:27 அந்த 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 காரியத்துக்கு அப்புறம் ஒன்று நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாத்தையும் விட்டுருன்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கூடாத காரியம். அவ்வளோ லேசா அவன் உள்ள வர முடியாது. ஏன்னா அவன் தனக்குன்னு இருக்கிறதுனால அவனால வர முடியாது. அவன் தன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிச்சானா தான் என் ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு வரும்பொழுது, அப்போ பணக்காரன் வரவே முடியாத ஆண்டவரேன்னு பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனா நீ என் ராஜ்யத்துக்கு வரலான்னு சொல்லும் பொழுது, இப்போ பேதுரு நம்மள மாதிரியே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணேன், கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தீங்க, பேதுருவே நீ என்ன பின்பற்றி வந்தா நான் உன்னை என்ன பண்ணுவேன், மீனல்ல மனுஷனே பிடிக்கப்பா, அப்படியா அப்படின்னு சொன்னவொடனே வலையை போட்டு என்ன பண்ணிட்டாரு, பின்னாடி வந்துட்டாரு. இப்போ பின்னாடி வந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ரொம்ப அழகான வசனம், நம்மள என்னை அங்கே பார்க்குற மாதிரியே இருக்கும். மத்தேயு 19:27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு இதை தான் டெய்லியும் கேட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
என்ன செய்யணும்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? எப்படி வாழணும்னு கேட்குறோமா? எப்படி கீழ்ப்படியணும் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க ஆவியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க. பாவத்தை மேற்கொள்ள நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரிடத்துல கேட்காம, இதை தான் நம்ம என்னதான் கேட்டு இருக்கிறோம்? எல்லாவற்றையும் விட்டு, விக்கிரகங்களை விட்டு, எல்லா பாவத்தை விட்டு, நான் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, என் குடும்பத்தை உறவினர்களை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உம்மை பின்பற்றி வந்தேன். எனக்கு இதை கேட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இங்கேயே தான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என் நாமத்து நிமித்தம், அதை வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது வீட்டையாவது பொருளையாவது பணத்தையாவது எதையாவது விட்டுட்டு வந்தானா அதற்கான பலனை என்னுடைய ராஜ்யத்தில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால நான் விட்டுட்டு வந்தேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு என்ன கிடைக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. மாறாக நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்கள் பொக்கிஷம் எங்கே அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆண்டவரே நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆண்டவரே நல்ல கோதுமை மணிகளாய் உம்முடைய பண்டக சாலையிலே சேர்க்கப்படுகிற ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்பட ஆண்டவரே அப்பா, அந்த கலைகள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே எழும்பாதபடி, சத்துரு எங்களுக்குள்ளே கலைகளை விதைக்காதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள விழிப்புள்ளவர்களாய் ஜெபிக்க ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ண உம்மோடு எப்பொழுதும் ஆண்டவரே உறவாட உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா கலைகளை கண்டறிந்து தேவையில்லாத குணங்கள் தேவையில்லாத சுபாவங்கள் ஆண்டவரே மாய்மாலம் பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு உண்மையில்லாத காரியங்கள், உமக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், தெய்வ பயமில்லாத காரியங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு எங்களை பிரிக்கிறதான எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அதை கண்டறிந்து நாங்கள் ஆண்டவரே அதை விட்டுவிட எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யவானை போல ஆண்டவரே தகப்பனே நாங்கள் துக்கத்தோடு திரும்பி செல்லக்கூடாது. உங்களுடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் வார்த்தை எங்களை நிரப்பணும், உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தணும். ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு மனப்பூர்வமாக எங்களை அர்ப்பணிக்க தாழ்த்த எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழி நடத்துங்க. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து எங்கள் குறைகளை நிறைவாக்கி அனுப்புவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நம்ம செய்கிறவர்களாக நடக்கிறவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தேவ ஜனங்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை கர்த்தரை மாற்ற போறபடியால் நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகம் வெக்கப்பட்டு போகாது. உம்மை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக சொன்ன வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயமும் மகிழத்தக்க அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க நடக்க ஆண்டவனை கிருபை பாராட்ட முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதன்படி ஜீவிக்க கர்த்தர் பலனை தாங்க, விசுவாசத்தாங்க, நம்பிக்கையை தாங்கப்பா. நீங்கள் தொடர்ந்து வழிநடத்துங்க. இன்னைக்கு அநேகர் வரவில்லை, ஆனாலும் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலையில் நடக்கிற ஆற்று ஜபத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேக கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தேவ ஜனங்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ மாற்ற முடியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யப்பா. சிறு பிள்ளைக்கு முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரையும் இணைந்து சொல்வோம். முழுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல பாக்கியம். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியமும்
கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே இந்த மாதத்தில் அநேக வீடுகளில் போய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஜெபிக்க வராத வீட்டுகளே இந்த வாரத்தில் வந்து ஃபோன் பண்ணிட்டு வருவேன், வந்து உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆமென்.